எல்லாருக்கானும் தலைவர். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர், ஒழுக்க நெறிமிக்கவர். ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜ். இன்னும் புத்தர் வழி நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர் எனக்கு தம்பி. அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம். புகழாங்க ஆபீஸுக்கு வருவார். விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்க தினமும் மீட் பண்ணோம். அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விடாது, எந்த கோடிக்கும் அடிமையாகாது, கொள்கைக்கு மட்டுமே. இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு இந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம். அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல, அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர். இந்த இந்திய லெவல்ல அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பேசியிருக்கார். பேரினர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண வடநாட்டுக்காரனை எல்லாம் வளைத்து எடுத்தது, வடித்து எடுத்த பேச்சு. அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி இருக்கிறார். ஒரு அற்புதமான குரல். அந்த அருமை தலைவரை, என் ஆறுயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன். இந்த இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை, அது தம்பி காரணம் தெரியும். ஏன்னா ஒரு தடவை அவர் பாராட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு சண்டே, ஒரு 8 மணிக்கு தேடினா கதர் கைத்தறி செஞ்சு எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது, அது வரலாற்றுக்காரங்க நிறைய வாழ வைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஈரோடு, சேலம், தர்மபுரி, செங்கல்பட்டு, அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமா இருக்காங்க. பல குடும்ப வறுமையில் வாடி. அதை என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க, மற்றவங்க வாங்குவாங்க, இந்தியாவில் தயாரிக்கிறது தான் நமக்கு, நம் தேவை பூர்த்தியான பிறகு வேற ஏதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது 500 ரூபாய் போட்டு என்ன பண்ண, என் மனம் திட்டியது. நாமே போட்டுக்க அதை தம்பிக்கு போடுறோம்னு 5000 ரூபாய் அவருக்கு பயங்க. இதை நான் போட்டு இருக்கக்கூடாது, கிடைக்காதால போடுறேன், அதனால 5000 ரூபாய் இந்த கட்சிக்கு நன்கொடையா நான் ஃபைன் கட்டு அந்த விழாவில் கட்டினேன். இப்ப என்னடானா இதையே போடுறேன். தம்பி, நம்ம பிஆர்ஓக்கள் தயவு செய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தமிழ்நாடு பார்ப்போம், அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா இதே போ, நம்ம மாநிலம் தான். அதோட இது உயர்வு மிக அற்புதமா பண்ணிருக்கீங்க விஜய் சார், வருண்குமார், அற்புதமா. இதுதான் காலமெல்லாம் வாழும். இதை எனக்கு கொடுத்தாங்க பெரிய புக்கு, என்னால படிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், தினமும் படித்துக் கொண்டிருக்கிற, உலகை படித்துக் கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசா தந்துடுறேன்.
BM Films அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம், குடும்ப படம் மட்டுமல்லது, போராளி ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறான் என்பதை ஒரு அற்புதமா சொல்லியிருக்காரு முருகசாமி வாழ்கசாமி. இந்த படத்தை துணிச்சலோடு எடுத்த நமது அருண்குமார், அவருக்கு துணையா ஜெயக்குமார், எல்லாரையும் பாராட்டணும். தம்பி, இது ஒரு புதிய அரங்க ஒழிக்கிறதா இருக்கு. ஒரு கவர்ச்சி இல்லை, ஒரு கவர்ச்சி கிடையாது. பார்த்தோம் தான் ஒரு தாய் அந்த அம்மா வச்சு, சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையா எடுத்திருக்காங்க. குடியினால என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமா படம் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன். தம்பி ரொம்ப நெருக்கமா இருக்காரு, நானும் கூட இருக்கேன். இருந்தா கூட இந்த விஷயத்துல கொஞ்சம் விலகி இருக்கு. குடி பல குடும்பங்களுக்கு ஏராளமான குடும்பம், 40% குடும்பங்க. தம்பிக்கு தெரியும், ஊரா போறாரு, குக்கிராமெல்லாம் போறாரு. எவ்வளவு கொடுமைகள் அனுப்பி நேரா ஏதாவது ஒரு விபத்துனா நேரம் அங்க போயிடுவார். அந்த கொடுமையை குடிய நிறுத்தணும். ஆனா ஒண்ணு நிறுத்தணும்னு சொல்லும் போது தமிழக முதல்வருக்கு பெரிய இக்கட்டு. தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்ன ஆகும், ஆந்திரா என்ன ஆகும்? நம்மால வண்டி ஏறி அங்க போய் குடிச்சிட்டு வர்றான், இங்க குடிச்சிட்டு வர்றான்னு பார்த்தா அங்க குடிச்சிட்டு வர்றான். அப்புறம் எல்லா இடம் குஜராத்ல போதை பொருளுக்குன்னு அந்த ஏர்போர்ட், போதை பொருள் அங்கதான் இருந்தது வருது. உத்தரப்பிரதேஷ் இந்தியாவில் எல்லாருக்கும். அதனால ஒட்டு மொத்தமா தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த பேசிட்டாங்க, இந்தியாவில குடி எங்கேயும் இருக்கக்கூடாது. தாய்மார்கள் தாலியர் வேதனையாக இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 20-25% பெண்கள் குடிக்கிறார்கள், கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க. அப்புறம் வீக்கெண்டு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. ஐயோ, நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்ல கொண்டு வந்தாலும் புதிய ஒரு பெரிய செட்பேக் தான். அந்த வகையில நான் தமிழக முதல்வர் வழங்கி கேட்டுக் கொள்வது, எப்படியாவது மணல் கொள்ளையடிக்கிற ஆதாரத்துடன் எத்தனையோ வழிகள் இருக்கு. இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர, அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. அது அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம். இது பாட்டு 5 பாட்டு, ஒரு பாட்டு உட்காந்து பார்க்க மாட்டாங்க, ஆனா நல்லா இருந்துச்சு. கருத்துள்ள பாட்டு, குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது, சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது. ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே இயற்கையா யாரும் சினிமா நடிகர்கள் யாரும் எல்லாம் இயற்கையா ரொம்ப சிறப்பா இருந்தது. பல ஆடியோ ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறேன். இதுல கலந்துக்கிற மனசு திருப்தி மட்டும் இல்ல, ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்க்கையும் இந்த குயிலுக்கு தெரிவித்து தமிழக மக்கள் இதை சிறப்பா பூத்தை பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்ற. என்னுடைய ஊடக நண்பர்கள் தம்பிகள், இந்த சின்ன படங்கள் எவ்வளோ நல்லா எழுதுறது, இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும். போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடும். ஏன்னா 190 ப்ரொடியூசர் நடித்தது நினைக்கிறான், படம் ரிலீஸ் பண்ண முடியல, போட்ட பணம் எல்லாம் லாஸ். இது அவலம் இந்த தமிழ்நாட்டில். அப்புறம் தமிழ்ல குயிலின்னு பேரு, எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர். இந்த அஜித்து நல்ல தமிழ் பேர் வச்சுட்டு வந்தார். வீரம், விவேகம், விவசாயம், விசுவாசம், கடைசியில குட் பேட் அக்லின் தான். அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்ற உரிமை இருக்குல்ல,
இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறது வைக்காதுன்னு சொல்றதானே. பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கு. ஒரு ஹீரோ இன்னைக்கு பொதுநலம் வந்துட்டு இருக்காரு. அவர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார், சர்க்கார் தமிழ்ல பேர் கிடைக்கல. எத்தனை படங்கள் ஆங்கில பேர்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்று அரசியல் வேணாம், அங்க போக விரும்பு. தமிழை வலியுறுத்துது. டாக்டர் கலைஞர் அவர் காலத்துல இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டே இருந்தாங்க. தலைவர் என்ன பண்ணாரு, முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சூட்டினால் மானியம், அதுல விரசம் இருக்கக்கூடாது, ரத்தக்கலர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் போட்டு அந்த திருமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் 3 லட்சம் முதல்ல, அப்புறம் 7 லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. தமிழில் அப்பொழுது எல்லாமே அப்ப எப்படிதான் கிடைச்சது தமிழ் பேரு? ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறேன். அது தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களை ஹீரோக்களை மனைவி கேட்டுக் கொள்கிறேன். தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர், அந்த பெயரை வையுங்கள், தமிழக மக்கள் வாழ்த்துவார், வரவேற்பார்கள். இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைத்த இடம் பெற்று பெரிய வரவை ஈர்க்க வேண்டும், ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும், இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.